இந்திய சினிமாவில் ஒரு முக்கியமான நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அவருடைய கெரியரில் பாக்ஸ் ஆஃபீஸில் சொதப்பின 10 திரைப்படங்களுடைய பட்டியலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. முதலாவதா அன்புள்ள ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் ஹீரோவாகவும் மீனா குழந்தை நட்சத்திரமாகவும் நடித்துள்ள இந்த படத்தை நடராஜ் என்பவர் டைரக்ஷன் செஞ்சிருந்தார். 1984 இளையராஜாவோட இசையில் இந்த திரைப்படம் வெளியானது. வெளியான போது கலவையான விமர்சனங்கள் தான் இந்த படத்துக்கு கிடைச்சது. 27 லட்சம் ரூபாய் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் பயங்கரமாக சொதப்பிடுச்சு. ரெண்டாவது திரைப்படம் ஸ்ரீ ராகவேந்திரா. எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் ராகவேந்திரா சுவாமிகளுடைய கதாபாத்திரத்தில் இந்த படத்தில் நடிச்சிருந்தார். கே பாலச்சந்தர் அவர்கள் இந்த படத்தை ப்ரொடியூஸ் செஞ்சிருந்தார். ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்புக்கு பயங்கரமான பாராட்டுகள் இந்த படத்துக்கு கிடைச்சது. ஆனால் இந்த படத்தோட வசூல் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது. மூணாவது திரைப்படம் 1986 வெளியான விடுதலை. சிவாஜி கணேசன் அவர்களும் ரஜினிகாந்த் அவர்களும் இந்த படத்தில் கைகோர்த்திருந்தாங்க. ஹிந்தி திரைப்படமான குர்பானி திரைப்படத்தோட அஃபிஷியல் ரீமேக்காக இந்த திரைப்படம் வெளியானது. 2 சூப்பர் ஸ்டார்கள் இணைஞ்சு நடித்த போதிலும் இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் பயங்கரமாக சொதப்பிடுச்சு. அடுத்த திரைப்படம் மாவீரன். 86 தீபாவளிக்கு இந்த படம் வெளியானது. ஒரே நாளில் கமலஹாசன் அவர்களுடைய புன்னகை மன்னன் திரைப்படமும் வெளியானது. மாவீரன் திரைப்படத்தை ராஜசேகர் அவர்கள் டைரக்ஷன் செய்ய ரஜினிகாந்த் அவர்கள் கூட அம்பிகா இணைஞ்சு நடிச்சிருந்தாங்க. விமர்சனத்துலையும் சரி பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் சரி இந்த படம் அடி வாங்கிடுச்சு. ஆனால் இதே நாளில் வெளியான புன்னகை மன்னன் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அடுத்ததாக நான் அடிமை இல்லை. இதுவும் 86 தான் வெளியானது. ரஜினிகாந்த் ஸ்ரீதேவி இணைஞ்சு நடிச்சிருக்கும் இந்த திரைப்படத்தை வர்கீஸ் டைரக்ஷன் செஞ்சிருந்தார். போட்டோகிராஃபரான ரஜினிகாந்த் ஒரு பணக்கார பொண்ணை திருமணம் செஞ்சுக்குவார். வேறு பின்புலங்கள்லேருந்து திருமணம் செஞ்சுக்கிட்ட இருவரும் எப்படி வாழ்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. மிகப்பெரிய அளவில் இந்த படம் ஃப்ளாப் ஆனது. இந்த படத்துக்கு அப்புறம் ஸ்ரீதேவி தமிழில் படங்கள் நடிக்கிறத நிறுத்திட்டாங்க. 86க்கு பிறகு மீண்டும் இங்கிலீஷ் புலி இந்த 2 படங்களில் தான் அவங்க நடித்தாங்க. ஆறாவது திரைப்படம் சிவா. 77 இந்த படத்தை அமீர்ஜன் டைரக்ஷன் செய்ய கவிதாலயா புரொடக்ஷன் தயாரிச்சிருந்தாங்க. சிறு வயதிலேயே நண்பர்களான ரஜினிகாந்த் அவர்களும் ரகுவரன் அவர்களும் பிரிஞ்சு ஒருத்தர் நல்லவனாகவும் இன்னொருத்தர் கேட்டவனாகவும் வாழ்வாங்க. இது ஒரு சிறந்த படம் தான், ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸில் மிகப்பெரிய ஃபெயிலியர். 7வது திரைப்படம் நாட்டுக்கு ஒரு நல்லவன். ரஜினிகாந்த் கௌதமி இணைஞ்சு நடிச்சிருக்கும் இந்த படம் 91 வெளியானது. தமிழ், ஹிந்தி, கன்னடம் என பல மொழிகளில் இந்த திரைப்படத்தை ரீமேக் செஞ்சு வெளியிட்டாங்க. தமிழ் மற்றும் ஹிந்தியில் ரஜினிகாந்த் அவர்கள் தான் ஹீரோ. ஆனால் இந்த திரைப்படம் எல்லா மொழிகள்லையும் பயங்கரமாக தோல்வி அடைஞ்சிருச்சு. ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி மாஃபியாவோட சண்டை போட்டு அவங்களை சிறையில் அடைப்பார். இதான் இந்த படத்துடைய மையக்கதை. அடுத்த திரைப்படம் வள்ளி. 93 இந்த திரைப்படத்தை கே நடராஜ் அவர்கள் டைரக்ஷன் செய்ய ரஜினிகாந்த் அவர்களே ப்ரொடியூஸ் செஞ்சு வெளியிட்டார். ஒரு ஏழ்மையான பொண்ணை காதல் செஞ்சு ஏமாற்றி விட்டுட்டு போகிற சிஎமோட பையன் அதுக்காக நீதி கேட்பாங்க. இதான் இந்த படத்துடைய சிம்பிளான ஸ்டோரி. இந்த படமும் பாக்ஸ் ஆஃபீஸில் மிகப்பெரிய நஷ்டமானது. ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் கொஞ்சம் சீனுக்கு தான் இந்த படத்தில் வந்திருப்பார். அடுத்ததாக பாபா. 2002 வெளியான இந்த படத்தை சுரேஷ் கிருஷ்ணா டைரக்ஷன் செய்ய ரஜினிகாந்த் அவர்களே ப்ரொடியூஸ் செஞ்சிருந்தார். இந்த படம் வெளியாகும் போது பயங்கரமான எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் படம் மிகப்பெரிய சொதப்பலாக போச்சு. இந்த படத்தால் மிகப்பெரிய நஷ்டத்தில் தியேட்டர் ஓனர்களும் டிஸ்ட்ரிபியூட்டர்களும் ஆனாங்க. இந்த வரிசையில் கடைசி திரைப்படம் குசேலன். மலையாள திரைப்படமான கதா பறையம்போல் திரைப்படத்தோட அதிகாரப்பூர்வமான ரீமேக்காக இந்த படத்தை பி வாசு அவர்கள் டைரக்ஷன் செஞ்சிருந்தார். 2008 வெளியான இந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவில் ஃப்ளாப் ஆனது. இந்த 10 திரைப்படங்களும் ரஜினிகாந்த் அவர்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத மோசமான வசூல் எடுத்த திரைப்படங்கள். இந்த செய்தியை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தமிழ் சினிமா செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தமிழ் சேனல்.